இன்னைக்கு நம்ம வவுச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். வவுச்சர்ஸ்னா என்ன? அதுக்கான கீவேர்ட்ஸ் என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னன்னு பார்க்கலாம். இப்போ வவுச்சர்ஸ் என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ வவுச்சர்ஸ்ல சைடில் இருக்கிறதா நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் வவுச்சர்ஸில். இப்போ F2ங்கிறது என்னன்னா டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே 2026 இயர். இப்போ நம்ம 2020 22 அந்த மாதிரி இருந்ததுன்னா கரண்ட் பீரியட் எனபிள் ஆகாது. அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். Alt F2 கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தோம்னா அக்செப்ட் ஆயிரும். கம்பெனி கிரியேட் ஆகும். அதுக்கான ஷார்ட்கட் கீ Alt K. அடுத்ததாக F4 கான்ட்ரா. பேங்க்கில் வர்றது டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம கான்ட்ராவில் போடுவோம். ஒன்று பேங்க்கில் காசு போடுவோம், இல்லைன்னா வித்ரா பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம இங்காட்டி கான்ட்ராவில் தான் போடுவோம். ஒன்று பணம் எடுப்போம், இல்லைன்னா பணம் போடுவோம். ஸோ டெபாசிட் இல்லைன்னா வித்ரா நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன். ஓகேவா? அடுத்தது பேமெண்ட். பேமெண்ட்டுங்கிறது என்னன்னா கேஷ் இல்லைன்னா பேங்க் மூலமாக நம்ம பணம் கொடுக்கறது பேமெண்ட்டு. எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஸுக்காக பே பண்ணக்கூடியது எல்லாமே பேமெண்ட்டில் வரும். சேலரி பே பண்ணுறோம், ரெண்ட்டு பே பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட்டு. நம்ம பே பண்ணுறது எல்லாமே பேமெண்ட்டில் வரும். அடுத்ததாக ரெசிப்ட்டு. ரெசிப்ட்டுங்கிறது என்னன்னா கேஷ் இல்லைன்னா பேங்க் மூலயமா நம்ம ஏதாவது இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம ரெசிப்டில் போடுவோம். அந்த சோர்ஸ் மூலிமா நமக்கு இன்கம் வந்தாலுமே நம்ம ரெசிப்டில் போடுவோம். பர்ச்சேஸ் சேல்ஸ் தவிர. இப்போ சேல்ஸ் பண்ணால் அந்த இன்கம் உள்ள வருதுன்னா அதில் போடக்கூடாது. இந்த சேல்ஸ் பர்ச்சேஸ் தவிர அதர் சோர்ஸ் இன்கம் மூலயமா நமக்கு இன்கம் வந்ததுன்னா நம்ம ரெசிப்டில் போடுவோம். ஏதாவது எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம பேமெண்ட்டில் போடுவோம்.